களை கட்டியது அப்புறம் ஃபங்க்ஷன் இல்லடா. அது இந்த டெக்கரேஷன். ஆமா, டெக்கரேஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு? வீட்டுல இருக்க டெக்கரேஷன்ஸ்லாம் செமையா இருக்கு, எந்த குறையும் இல்ல. ஆனா ஒரு சின்ன டவுட்டா? என்னடா? இல்ல, அவுட் சைட் டெக்கரேஷன்லாம் செமையா இருக்கு, இன்சைட் டெக்கரேஷன் எப்படி இருக்குன்னு பாக்கலையே. டேய், உள்ள தானடா இருக்க, உள்ள இருந்துட்டு நம்ம அவுட் சைடுன்ற. உள்ள இருக்க டெக்கரேஷன் தான் இது, இன்னும் உள்ள என்ன பார்க்க போற? ஐயோ சகல, புரிய மாட்டேங்குது உனக்கு. இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அதான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு, உனக்கு என்ன ஆகல. அதான் நீ என்ன சின்ன பிள்ளையாவே இருக்க. ஐயோ சகல, நான் சொல்ற இன்சைட் டெக்கரேஷன் வீட்டுக்குள்ள, பெட்ரூம்குள்ள. உங்க ஃபர்ஸ்ட் நைட் டெக்கரேஷன்லாம் நாங்க பார்க்கவே இல்லையே, அதையும் ஒரு இட்டு. போவி டேய், இததான் இன்சைட் டெக்கரேஷன் சொன்னியும். அதெல்லாம் இன்னும் டெக்கரேட் பண்ணலாம் பொறுமையா பண்ணலாம்னு வெயிட்டிங்ல இருக்கும். என்னது பொறுமையா பண்ண போறீங்களா? என்ன அர்ஜுன், அதுதானே முதல்ல பண்ணணும். சரி, நீங்க பெட்ரூம் எங்க இருக்குன்னு காட்டுங்க, மத்ததை நாங்க 3 பேரும் பாத்துக்கிறோம். நீங்க 3 பேரா? இல்ல, வேண்டாம் மாமா, சூப்பரா பண்ணுவோம் மாமா. நீங்க வேணா பாருங்களேன், டெக்கரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாருங்க, டெக்கரேஷன் எப்படி இருக்குன்னு ஆடி போயிடுவீங்க, அசந்து போயிடுவீங்க. அது சரி, நைட் முழுக்க டெக்கரேஷன் இடம் பார்க்க போறேன். ஏண்டா, எதுக்குடா இந்த டெக்கரேஷன்லாம்? இல்ல வேண்டாமே. ஐயோ சகல, உன்னை கேட்டா நீ வேணாம் தான் சொல்லுவேன், உன்னால கேட்க கூடாது. உன் ரூம் எதுன்னு எனக்கு தெரியாதா என்ன? ரூமை மட்டும் எங்க கிட்ட கொடு, மத்ததை நாங்க பாத்துக்கிறோம். டேய் அஜய், சொன்னா கேளு. வேண்டாம் மச்சான், என் சகல கிட்ட கேட்டா வேணாம் தான் சொல்லுவாப்ல, கொஞ்சம் ஷை டைப். அதனால இவங்கிட்ட கேட்கறது வேஸ்ட், நம்மளே போய் களத்துல இறங்கிடுவோம். என்ன, இறங்கிடுவோமா? அதான் மச்சான் கரெக்ட். அர்ஜுன் கிட்ட கேட்டுட்டே இருந்தோம், அவர் வேணாம் தான் சொல்லுவாரு. நம்ம களத்துல இறங்கதான் கரெக்ட். வாங்க நம்ம போய் ரூம் டெக்கரேஷன் வேலையை பார்ப்போம். அர்ஜுன், நீங்க இங்கே இருங்க, ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆனோன்னு எங்களை கூப்பிடுங்க, நாங்க டான்னு வந்து அட்டெண்டன்ஸ் போட்டுறோம். நீ போயிட்டு அந்த பூக்கூடையை தூக்கிட்டு வா, ரூமை சும்மா பூவாலேயே அலங்காரம் பண்ணிடுவோம். நைட்டு முழுக்க சகல பூக்கூட விளையாடுறதா இல்ல அந்நியார் கூட விளையாடுறதான்னு அவர் யோசிச்சு ஃபைனலா யார் கூட விளையாடணும். சரி வாங்க, நம்ம போய் முதல்ல நம்ம விளையாட்டை காட்டுவோம். என்னமோ பண்ணி வைக்க போறானுங்க. டேய் இங்க பாருங்கடா, இன்னைக்கு நாளை நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏதாவது சொதப்பி வச்சுங்க, 3 பேரையும் குழி தோண்டி புதைச்சிருவேன் பாத்துக்க. சொல்லிட்டு இருப்பாரு, அவர் சொல்றத நம்ம காதுல வாங்கக்கூடாது. மச்சான் வாங்க, நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். கமலம், அடியே கமலம், எங்கடி போனீங்க? நேரமாவது இருந்து என் பேருங்க பேத்திக்க ஒரு நல்லது நடக்க போகுது, அது ஒரு நல்ல நேரத்தில் நடக்கணுமா இல்லையா? இவளுங்க எங்க போனாலுங்க தெரியலையே. இந்த குமரிங்களாம் எங்க சுத்திட்டு இருந்தாலுங்க, இவளுங்க ஆள காணும். இவளுங்களா கூட்டு வந்தது எதுக்கு, எங்க போயிருக்காளுங்க தெரியலையே. அடியே கமலம். அத்தை சொல்லுங்க அத்தை. என்ன தெரிய சொல்றேன். ஏண்டி, என் பேருங்க பேத்திக்க இருந்து இப்பதான் ஒரு நல்லது நடக்க போகுது, அது ஒரு நல்ல நேரத்தில் நடத்த வேணாமா? இப்படி நேரத்தை கட்டிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஐயர் வந்து உட்காந்துட்டு இருக்காரு. ஆமா, இவனுங்க எங்க போனானுங்க? ஐயோ அத்தை, எல்லாம் ரெடி பண்ணியாச்சு அத்தை, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அர்ஜுனும் நிலாவும் வர வேண்டியதான் வேலை. அர்ஜுன் மேல மாடியில அவங்க கூட நின்று பேசிட்டு இருக்கான். நிலாவை இவளுங்க எல்லாம் கூட்டிட்டு போய் அலங்காரம் பண்றேன்ற பேர்ல அங்க ஒரு கலாட்டாவே நடந்துட்டு இருக்கு. என் பேத்திக்கு அலங்காரம் நடக்குதும். சரி கமலம், அலங்காரம் நடந்ததெல்லாம் போதும், போய் என் பேத்தி கூட்டிட்டு வா, நான் என் பேரனை கூட்டிட்டு வரேன். நேரம் ஆகுதுரி, நல்ல நேரத்துல நம்ம தாலியை பிரிச்சு கோத்துட்டோம்னா அதுக்கப்புறம் சாந்தி முகூர்த்தத்துக்கு இவங்களை அனுப்பி விடணும்ல. நம்ம இதையே நேரம் கட்டிட்டு இருந்தோம்னா அப்புறம் அதுக்கே போ. இங்க பாரு போ, பிள்ளைங்க எல்லாம் கொஞ்சம் ஆசையா இருக்கவங்களா போ. ஆமா நீங்க சொல்றது சரிதான். ஆனா எங்க இவங்க எல்லாம் வந்தாலும் வந்தாங்க, அப்பப்பா அர்ஜுன் ஒரு பக்கம் பிடிச்சிட்டாங்க, நிலா ஒரு பக்கம் பிடிச்சிட்டாங்க, 2 பேரையும் விடுற மாதிரி தெரியல. சரி இருங்க நான் போய் நிலாவை கூட்டிட்டு வரேன், நீங்க போய் அர்ஜுனை கூட்டிட்டு வாங்க. நீங்க சொல்றது சரிதான், முகூர்த்த நேரம் முடி எடுத்துக்கலாரு, தாலியை பிடிச்சி கோத்துருவோம், அதான் சரியா வரும். சரிங்க நீங்க போய் உங்க பேரனை கூட்டிட்டு வாங்க, நான் போய் என் மருமகளை கூட்டிட்டு வரேன். சரி கம்மா, நீ போய் என் பேத்தி கூட்டிட்டு வா, நான் போய் என் பேரனை கூட்டிட்டு வரேன். ஐயர் கூப்பிடுறதுக்குள்ள நம்ம போய் நிக்கணும்ல. ஆமா கரெக்ட் தான். சரி இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். நல்ல வேலை இங்க யாரும் இல்லை, எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. நம்ம அதுக்குள்ள மேடம்க்கு ஃபோன் பண்ணி பேசிடுவோம். மேடம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு அதுபடி பண்ணிடுவோம். ஹலோ சொல்லு, அங்கெல்லாம் எப்படி போயிட்டு இருக்க? மேடம் நீங்க சொன்ன மாதிரி தான் இது வரைக்கும் பண்ணியிருக்கேன் மேடம். இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும் மேடம். நான் அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் பண்ணிடுறேன். என்ன பண்ணணும்னு சொல்லவா? ஏய் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன்ல, மறந்துட்டியா என்ன? மேடம் என்னமோ சொன்னாங்களே, நான் வேற மறந்துட்டேனே. இப்போ நான் என்ன சொல்றது, மறந்துட்டேன்னு சொன்னேன் அவ்வளோதான், எனக்கு ஒன்னே போட்டுருவாங்க. சரி ஏதாவது சொல்லி சமாளிப்போம். மேடம் ஐயோ அதை நான் மறக்கல மேடம், அதெல்லாம் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. நீங்க இப்போ வேற ஏதாவது சொல்றீங்களா? அதை சொன்னீங்கன்னா அதையும் சேர்த்து பண்ணிடுவேல, அதுக்காக தான் மேடம் கேட்டேன். வேற ஏதாவது பண்ணவா? இடியட், நீ வேற எதுவும் பண்ண வேணாம், நான் சொன்னதை மட்டும் பண்ணா போதும். நான் என்ன சொல்லணும் அதை கரெக்டா பண்ணு. இங்க பாரு, இன்னைக்கு நாள் தான் எனக்கான நாள். இந்த நாள்ல எதுவும் நடக்க கூடாது, இது என்னோட நாள். புரியுதா உனக்கு? புரியுது மேடம் புரியுது. நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே நான் கச்சிதமா பண்ணிடுறேன் மேடம்.
ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் நான் கரெக்டாக பண்ணிடுறேன் மேடம். அட பூ பத்தலையே, சகலிக்கு பூ அள்ளில தூவி விடணும். இன்னும் கொஞ்சம் பூ வேணும். பூ இருக்கான்னு கேட்போம். சொன்னது புரியுதா? இங்க பாரு, நான் சொன்னது அங்க நடக்கணும். நான் சொன்னது மட்டும் நடக்கணும். என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல மேடம். நீங்க சொன்ன மாதிரி பண்ணிடுறேன் மேடம். எல்லாமே கரெக்டா பண்ணிடுறேன். நீங்க கவலைப்படாதீங்க மேடம், நான் எல்லாமே பண்ணிடுறேன். கவலைப்படக்கூடாதா? ஏய், நான் சொன்னது நடக்கல, உன் நிலைமை கவலைக்கிடமாயிடும். பாத்துக்க. உனக்கு சும்மா நான் இதை பண்ண சொல்லல, பணத்தை வாரி இறைச்சிருக்கேன். நான் சொன்னது மட்டும் அங்க நடக்கணும். உன் நிலைமை என்னன்னு உனக்கே தெரியும்ல, பார்த்து பக்குவமா நடந்துக்க. இல்ல இல்ல மேடம், நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிடறேன் மேடம். நீங்க என்ன சொன்னீங்களோ அதையும் செஞ்சிடறேன். இவங்க இந்த பொண்ணு யார் புதுசா இருக்கா? யார்கிட்ட பேசிட்டு இருக்கு இந்த பொண்ணு? இந்த பொண்ணு பேசுற பேச்சு ஒன்றும் சரியில்லைங்க. சரி விக்ரன், போய் நான் சொன்ன வேலையை கரெக்டா பண்ணு. ஃபங்க்ஷன் நடக்குது, ஃபங்க்ஷன். ஓ சரிங்க மேடம், சரிங்க மேடம், எல்லாம் கரெக்டா பண்ணிடுறேன். ஐயோ கடவுளே, மேடம் சொன்னதை நான் மறந்துட்டேனே. நான் இப்போ என்ன பண்றது? நான் வீச்சு மேல உள்ள மயக்கத்துல மேடம் சொன்ன பிளானே மறந்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. அவங்க என்ன பண்ண சொன்னாங்கன்னு எனக்கு எதுவும் ஞாபகத்துக்கு வந்து தொலைய மாட்டேதே. சரி, மேடம் எதிர்பார்க்கறதுல என்ன, அதை நம்ம பண்ணி பிடிச்சதா சரிதான். அவங்க சொன்ன பிளான் படி தான் பண்ணணும்னு இல்லையே, நம்மளும் ஒரு பிளான் பண்ணி பண்ணலாம்ல. அவங்களுக்கு தேவை என்ன அதுதானே, அதை நம்ம நேரம் வைக்கிறோம். இந்த பொண்ணோட திருட்டு மொழி ஒன்றும் சரியில்லையே. யார்கிட்ட பேசிட்டு இருந்தா? கவி, நீங்க சும்மாவே ரொம்ப அழகா இருப்பீங்க. இன்னைக்கு இந்த சாரியிலையும் இந்த அலங்காரத்திலையும் வேற லெவல்ல இருக்கீங்க. போங்க, செம கியூட்டா இருக்கீங்க கவி. கீத்து, சும்மா கிண்டல் பண்ணாதீங்க, எப்பவும் போலதான் இருக்க. ஐயா அக்கா, கீத்து சொல்றது உண்மைதான்க்கா. நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கக்கா. இந்த சாரி உனக்கு அவ்வளவு அழகா இருக்கு. நீயுமா? ரெண்டு பேரும் சொல்றது உண்மைதான். நீங்க உண்மையாவே ரொம்ப அழகா இருக்கீங்க. எங்க கண்ணே பட்டுடா பாத்துக்கோங்க, அந்த அளவுக்கு அழகா இருக்கீங்க. ஆமா சபி, நாங்களாம் உங்களை பார்த்து கண்ணு தான் போடுறோம். ஆனா மிஸ்டர் அர்ஜுன் வந்தான்னு வச்சுக்கோங்க. கீத்து, என்ன சபி மேற்கொண்டு சொல்லவா? அர்ஜுன் மட்டும் இங்க வந்தான்னு வச்சுக்கோங்க, உங்களை இப்படி பார்த்தானா அவன் மூடே மாறிடும். எங்க எல்லாரையும் வெளியே தத்து விட்டுருவோம். நாளை பச்சுக்கோக்கிற ஃபங்க்ஷன்லாம் பொறுமையா பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் நடக்க வேண்டியதை முன்னாடியே நடத்திடலாம், மற்றதை அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லுவான். கரெக்டு தானே சபி? கீத்து, ஓ கீத்து, எல்லாரும் இங்க இருக்காங்களா? ஏன் இப்படி பேசிட்டு இருக்கோம்? அமைதியாரு. நானாவது பேச மட்டும் தான் செய்யறேன். அர்ஜுன் மட்டும் இப்ப இங்க வந்தா ஸ்ட்ரைட்டா ஆக்ஷன் தான். ஆமாக்கா, கீத்து சொல்றது உண்மைதான். மாமா மட்டும் இங்க வந்தால நாங்களே கண்ணை முடிக்க வேண்டியதான். வெக்கத்துல நாங்களே கண்ணை முடிக்கலாம் பாத்துக்கே. ஐயோ, பூச்சிதான் அமைதியா இருக்கீங்களாடி? சின்ன பொண்ணை பக்கத்துல வச்சுட்டு என்ன பேசிட்டு இருக்கீங்க? இங்க யாரு நீ சின்ன பொண்ணு? இல்லக்கா, கேட்டியா? இங்க யாரு சின்ன பொண்ணாமா? நீ யார மைண்ட்ல வச்சு சொன்னியோ அவங்களே உனக்கு கேக்குறாங்க. ஓ, அப்ப நீங்க என்ன சொல்றீங்களா? நானும் ஒண்ணு சின்ன பொண்ணு கிடையாது அண்ணி. உங்களுக்கே தெரியாத சில விஷயங்கள் எனக்கு அதுல பல பல மேட்டர்கள் தெரியும். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா சொல்லுங்க அண்ணி, நான் வேணா சொல்லி தரேன். பாரதி, உன்னை இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன், நீங்க திட்டப்படாது யாரும் யாருக்கு கூடாது, யாரையும் பதுக்கவும் படக்கூடாது. இன்னைக்கு தானே படக்கூடாது, நாளைக்கு படலால. நாளைக்கு இருக்கு, இங்க தானே இருக்க போற, நாளைக்கு இருக்கு பாத்துக்கோ. உனக்கு நாளைக்கு நான் இங்க இருக்க மாட்டேன். என் வருங்கால மாமியார் வீட்டுக்கு ஓடி போயிடுவேன். அது என் வருங்கால புருஷனை கூட்டிட்டு ஓடிடுவேன். ரைட்டு, பாதி எங்களோட விட பாசா இருக்காளே. பாதி கொஞ்சம் வெயிட் பண்ணு, எனக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு பண்ணி வைக்கலாம். ஏன்னா உன்னை விட நான் கொஞ்சம் வயசுல மூத்தவல்ல. இல்ல, உங்க விஷயம் இன்னும் தெரிய வேண்டியவங்களுக்கும் தெரியல. அது எப்ப தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவங்க சம்மதம் சொல்லி அதுக்கப்புறம் மண்டபம் பார்த்து தேதி குறிச்சு உங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்குள்ளார எனக்கு வயசு அடிமன் போகுது. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நானே முதல்ல பண்ணிக்கிறேன். நீங்க கொஞ்சம் பொறுமையா பண்ணிக்கோங்க. அடிப்பாவி, அந்த அளவுக்கு பாசா இருக்கியா சப்பி? இவ்வளவு நம்புறதுக்கு இல்ல, கொஞ்சம் இவன் மேல ஒரு கண்ணை வச்சுட்டே இருங்க. விச்சுவ வெயிட் பண்ணாலும் பண்ணிடுவா. ஐயோ இல்ல இல்ல சிச்சி, இந்த ஆர்த்தி அப்படிலாம் கிடையாது, ரொம்ப நல்ல பொண்ணு. அப்படியெல்லாம் என்ன நம்பாதீங்க, உங்க தம்பியை வேணா பத்திரமா பாத்துக்கோங்க. சொல்ல முடியாது, கீத்த சொன்ன மாதிரி நான் பிச்சுவேன், பண்ணாலும் பண்ணிடுவேன். அடி பாவி, என் விச்சுக்கெல்லாம் ரொம்ப பாவம். அக்கா, அப்படிலாம் விச்சுவ தப்பு கணக்கு போடாத. கேட்டா அவனே உனக்கு முன்னாடி ரெண்டு பள்ளியை பேசி எடுத்துருவான் பாத்துக்க. அது சரி, அங்க ஃபங்க்ஷனுக்கு நேரம் ஆகுதுன்னு என் மாமியார் அங்க கத்த கத்த கத்திட்டு இருக்காங்க. இங்க என்னடா கூடி நின்று கும்மால அடிச்சிட்டு இருக்கீங்க நீங்க 4 பேரும். நீங்க ஒரு குரல் கொடுத்துருக்கோம்ல, அப்பவே சபி கூட்டிட்டு வந்திருப்பேன். இப்போ உனக்கு குறைஞ்சல, இப்போ கூட்டிட்டு வரணும் சொல்லுங்க. இப்பவே கையோட கூட்டிட்டு வந்துடும். சபி ரெடியா தான் இருக்காங்களே. ஃபங்க்ஷனுக்கு மட்டும் இல்ல, ஃபங்க்ஷன் முடிஞ்சு நடக்க போற சம்பவத்துக்கு ரெடியா தான் இருக்காங்க. இப்போ முடியல, இன்னும் ரொம்ப வச்சு செய்யற பாத்துக்க. ஆமாமா, என் மருமக பாவம்ல, எல்லாம் நடக்கணும். அதுக்காக நீ இப்படி வெளிப்படையா சொல்லலாமா என்ன?
அத்தை, நீங்களும் இவளுங்க கூட சேர்ந்துட்டீங்க. ஏன் அத்தை, இவளுங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்துவீங்கன்னு பார்த்தா நீங்க என்னோட இவளுங்களோட ஐக்கியமாயிட்டீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி மருமகளே, இதெல்லாம் என்னைக்கோ ஒரு நாள் நடக்கிறது தானே. பாரு, இவ்வளவு பேர் நம்ம வீட்டுல எவ்வளவு கலகலன்னு இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன இது தினமும் கிடைக்காதுல்ல, இதெல்லாம் ஒரு விருந்து போல. இந்த மாதிரி கண்ணு குளிர்ச்சியா நம்ம வீட்டுல ஜெய ஜனங்க இருக்கிறது இன்னைக்கே ஒரு நாள் தான் கிடைக்கும். இன்னைக்கு உன் ஃபங்க்ஷனுக்காக இப்படி நடக்குது, அப்போ உன்னதானே நாங்க வச்சு செய்ய முடியும். அதான் நானும் இவங்களோட சேர்ந்து ஐக்கியமாயிட்டேன். அது சரியத்த, நல்லாவே ஐக்கியமாயிருக்கீங்க. போங்க அத்தை. சரி சரி, அங்க நேரமாவது, பாட்டி வேற கத்திட்டு இருக்காங்கம்மா. சரிம்மா, நீங்க நிலாவை கூட்டிட்டு வாங்க, நாங்க போய் அங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். சரியா, சீக்கிரம் வாங்க, நேரத்தை காட்டிடாதீங்க. முகூர்த்த நேரம் தாண்டிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம், பாத்துக்கோங்க. கூட்டிட்டு வாங்க. டோன்ட் வரி, என்கிட்ட சொல்லிட்டீங்களா, நீங்க முன்னாடி போயிட்டே இருங்க, நீங்க பின்னாடி வந்து ஜாயின் பண்றோமா இல்லையான்னு பாருங்க. சப்பியை நான் கூட்டிட்டு வரேன், நீங்க போங்க. என்னமோ ஒண்ணு, என் மருமகளை முழுசா கூட்டிட்டு வந்து அங்க சேர்த்துருங்கம்மா. நீங்க பண்ற கலாட்டால என் மருமகளை பிச்சு எடுத்துறாதீங்க. என் மருமக இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பார்த்து பண்ணுங்க, இங்கேயும் என் மருமகளை டயர்ட் ஆக்கிடாதீங்க. அக்கா, உங்களை ஃப்ரெஷ்ஷாவே அனுப்பிடும், கவலைப்படாதக்கா. மாமா தனி ஃப்ரெஷ்ஷா போய் கிடக்க போதுமா ஒண்ணு. போடி. சரி சரி, என் மருமகளை கொஞ்சம் சீக்கிரம் கூட்டிட்டு வாங்கம்மா, நாங்க அங்க போய் பாக்குறோம். சீக்கிரம் வாங்க. நீங்க முன்னாடி போயிட்டு இருங்க, சபியை நாங்க கூட்டிட்டு வரோம். சரிம்மா, உங்களை நம்பிதான் என் மருமகளை இங்க ஒப்படைச்சிட்டு போறேன். முழுசா கொண்டு வந்து சேர்த்துருங்க, சரியா? டோன்ட் வரி ஆண்டி, உங்க மருமக உங்களுக்கு முழுசா கிடைப்பா. போங்க. அது அது வந்து அது சார், எங்க வீட்ல பேசிட்டு இருந்தேன் சார். உங்க வீட்டாளங்க கிட்ட பேசிட்டு இருந்தியா? சரி, உங்க வீட்டாளங்க கிட்ட பேசுறதுக்கு எதுக்கு நீ மறைஞ்சு ஒளிஞ்சு யாராவது வராங்களா இல்லையான்னு பார்த்து பேசிட்டு இருக்க? அது மட்டும் இல்லாம நான் கேட்டதுக்கு எங்க வீட்டாளங்க கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன்னு டக்குன்னு சொல்லிட்டு போலாமே, எதுக்கு பயந்து பேசுற? சார், அது சார், நான் கொஞ்சம் பயந்த சுபாவம் சார். நீங்க எது கேட்டாலும் பயந்துருவேன் சார். அதான் சார். பயந்த சுபாவமா? உன்னை பார்த்தாலும் அப்படி தெரியலையே. சரி, பூவெல்லாம் எங்க இருக்கு? பூ வேணும், அந்த பூவெல்லாம் கொஞ்சம் கொண்டு வந்து கொடு. பூதானே சார்? இப்பவே நான் கொண்டு வரேன் சார். கொண்டு வா. அப்புறம் இப்படி ஒளிஞ்சு மறைஞ்செல்லாம் பேசாத. மறுபடியும் இப்படி பேசினேன்னா நான் என்னன்னு அதிரடியா பார்க்க வேண்டியது வரும், பாத்துக்க. இல்ல சார், அப்படிலாம் பண்ண மாட்டேன். இனிமே நான் எப்ப போல பேசுறேன் சார். இந்த மாதிரிலாம் ஒளிஞ்சு பேச மாட்டேன் சார். போய் அந்த பூப்பொடி தூக்கிட்டு வா. அவங்க ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் வேலை எடுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்காங்க, நீங்க என்ன நின்னுட்டு ஃபோன் பேசிட்டு இருக்க. போ. சாரி சார், அது அம்மா ஃபோன் பண்ணிட்டாங்கன்னு வந்துட்டேன் சார். இதோ இப்ப போயிடுறேன் சார். இப்ப போய் எல்லா வேலையும் பாக்குறேன் சார். இருங்க சார், உங்களுக்கு பூ கூட எடுத்துட்டு வரேன். சரி, போ. சாமி, நல்ல வேலை நம்ம பேசுறது இந்த நாள் கேட்கல. முதல்ல போய் அந்த பூவை எடுத்து வந்து கொடுத்துட்டு மற்ற வேலையை பார்ப்போம். யாருக்கு சந்தேகம் வராம இருக்கணும். எனக்கு எந்த சந்தேகமும் இல்லைன்னு நினைச்சு நிம்மதியா புரியும். உன் மேல எனக்கு இப்பதான் சந்தேகம் அதிகமா வருது. நீ பேசுறத பார்த்தா உங்க அம்மா கிட்ட பேசுன மாதிரி இல்லையே, வேற யார்கிட்டயோ பேசியிருக்கேன். ஆனா உங்க அம்மா கிட்ட பேசினேன்னு பொய்யா சொல்ற. முதல்ல யார் இவன்? அர்ஜுன் கிட்ட போய் முதல்ல இவ பத்தி கேட்கணும். இவன் மொழியும் சரியில்லை, ஆளும் சரியில்லை, பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு. இவகிட்ட கொஞ்சம் எல்லாரையும் ஜாக்கிரதையா இருக்க சொல்லணும். இல்லை இவ்வளவு முதல்ல கிளப்பி விட சொல்லணும். யாருன்னு தெரியல. அர்ஜுனுக்கு ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிக்கும், அப்புறம் என்ன எதுன்னு கேட்போம். இவ பார்க்கறதும் பேசுறதும் பார்த்தா ஃபங்க்ஷன்ல ஏதாவது கோளாறு பண்ணாலும் பண்ணா நடக்கிறதே வேற. நம்மளே ரெடி ஆயிடுச்சு, இவனுக்கு இன்னும் ரொம்ப ரெடி பண்றானுங்க. இப்படி வர வரைக்கும் நமக்கு போர் அடிக்குமே. ஆமா, இவன் எங்க இருக்கோம்? இவன் ரெடி ஆயிட்டாங்களா இல்லையா? ரெடி ஆகலன்னா என்ன, நம்ம போய் ரெடி பண்ணிடுவோம். அதுக்கு தானே நம்ம இருக்கோம். பொண்டாட்டி, மாமா வரேண்டி, மாமா ரெடி பண்ண வரேன். அது வரைக்கும் ரெடி ஆகாம ரெடி சொல்லக்கூடி. ஆஹா, நம்ம அவளை பார்க்கலாம்னு போனோம், இடையில பல இடங்கள் வருமே. அதுவும் இன்னைக்கு வீடே நிறைஞ்சு கிடக்க. இதெல்லாம் தாண்டி எப்படி அவளை போய் பார்க்கறது? எப்படியாவது பார்க்கணும், பார்த்தே ஆகணும். பொண்டாட்டி, நேரம் வேற ஆகுது, இன்னும் ஃபங்க்ஷனே முடியல. எப்படி நமக்கு? போதும் கீது, என்ன ரொம்ப வச்சு செஞ்சுட்டேன். இதுக்கு மேலாம் தாங்காது, பாடி ரொம்ப வீக் பாத்துக்க. நம்ம போலாமா? கீது, என் அக்கா ரொம்ப வருத்தப்படுறா. நம்ம இவளை கூட்டிட்டு போய் விட்டோம். ஏன்னா அக்கா டைம் ஆகுதுல, நேரத்துக்கு போகணும்ல. அத அக்கா துடியா துடிக்கா. இன்னும் நம்ம மாமா கோச்சு பாருல, அப்படிதானக்கா? ஏண்டி கீத்து ஒரு பக்கம் நீ ஒரு பக்கம்? ஐயோ, என்னால முடியல. இப்ப நீங்க என்ன கூட்டிட்டு போறீங்க இல்ல நானே போட்டுமா? என் அண்ணி ரொம்ப பாவம், நீங்க எல்லாம் வச்சு ரொம்ப செய்றீங்க. என் அண்ணி நான் கூட்டிட்டு போறேன். அண்ணி நீங்க வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். அண்ணன் வேற பாவம், ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்க. அண்ணன் இங்க கீழே காத்துட்டு இருக்கா இல்ல மேல பெட்ரூம்ல காத்துட்டு இருக்கா தெரியல. எங்க காத்துட்டு இருந்தா என்ன,
எங்களுக்கு உங்களை கொண்டு போய் அன்னைக்கிட்ட ஒப்படைச்சிடும் வாங்க நீங்க 3 பேரும் வர வேணாம். நீங்க 3 பேரும் எப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு 3 பேரும் என்ன ரொம்ப ஓட்டுறீங்க. போங்க, நீங்க ஒண்ணு வர வேணாம். நானே போய் அவரை பாத்துக்கிறேன். போங்கடி. இவங்க சொன்னது நாங்க விட்டுருவோமா சபி? அப்படியெல்லாம் உங்களை விட முடியாது. நாங்க இங்க வந்தது எதுக்கு? உங்களை பார்த்து பதமா பக்குவமா கொண்டு போய் அர்ஜுன் கிட்ட சேர்க்கணும்ல, அதுக்குதான். இது ப்ளீஸ் போதுமே, இதுக்கு மேல என்ன வச்சு செய்யாதீங்க. நம்ம போலாம். இது போதும், இதோட நிறுத்திக்கலாம் நினைக்கிறேன். இல்ல இதுக்கு மேலே போகணும்னு வச்சுக்கோ, என் அக்கா இங்கே உட்காந்து அழ ஆரம்பிச்சிடும். பாவண்டி, இட்டுட்டு போயிடுவோமா? அப்படி சொல்றீங்களா நீ? சரி ஓகே. பாவம் சபியை பார்த்தாலும் கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. கூட்டிட்டு போய் அவங்க ஜோடி பராவோட சேர்த்துடுவோமா? அது யாருப்பா? ஓ, ஹீரோ சார் என்ட்ரியா? ஹீரோ சார் ஹீரோயினை தேடி வந்துட்டாரு. பள்ளிக்கூடம் போகலாமா? அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா? என்ன இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹீரோ சார் என்ன முதல்ல ஹீரோ சார் இங்க வேலையே கிடையாது. இப்போ எதுக்கு ஹீரோ சார் இங்க வந்தீங்க? குதிரவாளு ஒண்ணு என் பொண்டாட்டியா நீங்க ரொம்ப வச்சு செய்றீங்களாமா. என் பொண்டாட்டியோட மனசு என்கிட்ட வந்து கதறும் காதறிச்சு. அதான் உங்ககிட்ட எல்லாம் இருந்து என் பொண்டாட்டியை காப்பாத்தலாம்னு வந்திருக்கேன். ஐயோ ஹீரோ சார், இப்ப அது முடியாது. நீங்க போங்க, நாங்க தான் ஹீரோயினை கூட்டிட்டு வரணும். அதனால நீங்க போய் அங்க இருங்க, நாங்க ஹீரோயினை கூட்டிட்டு வரோம். போங்க போங்க போங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், என் பொண்டாட்டியை நான் கூட்டிட்டு போறேன். இந்த நண்டு வண்டு சிண்டுலாம் இருக்குல்ல, இதெல்லாம் இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும். ஓடுங்க ஓடுங்க. இப்போ மாமா சாஃப்டா சொல்லும்போது இடத்தை விட்டு காலி பண்ணிடுவோம். மாமா டென்ஷன் ஆனாரு, அது வேற மாதிரி ஆயிடும். அதனால நம்ம காலி பண்றதா கரெக்ட். போயிடுவோமா? ஆமாமா, அண்ணன் சாஃப்டா சொல்லும்போது ஓடிடணும். இல்ல காது கையில இருக்காது, ஓடிடலாம் வாங்க. ரொம்ப பயமுறுத்துறாளுங்களே. ஆமா, இது கொஞ்சம் டெரர் தான். நம்ம இடத்த காலி பண்றதா நல்லது. நமக்கு இங்க என்ன வேலை இருக்கு? வாங்க வாங்க, வெளியில சோறு போடுறாங்களான்னு பாப்போம். போய் நம்ம அந்த வேலையை பாப்போம். வாங்க வாங்க போலாம். அதுதான் நமக்கு வேணும். வாங்க, வெளியில சோறு போடுவாங்க, போய் பாப்போம். வண்டு சிண்டெல்லாம் போயிடுச்சு, இன்னும் நண்டு மட்டும் இங்கே இருக்கு. என்ன ஓரியா இல்ல புடிச்சு குழம்பு வச்சிருவோம். அட என்னப்பா இவ்வளவு கோவப்படுற? இப்ப எப்படி போறேன்னு பாரு. மாமா, எல்லாரையும் அனுப்புனது மட்டும் பத்தாது, நம்மளும் வெளியில போகணும். போலாமா? அடி, இந்த நண்டு வண்டு சிண்டெல்லாம் துரத்தி விட்டது வெளியில போறதுக்கா? அதெல்லாம் போலாம், கொஞ்ச நேரம் நம்ம பேசிட்டு அப்புறம் போலாம். மாமா, அத்தை இப்பதான் வந்து கூப்பிட்டுட்டு போனாங்க, டைம் ஆகுதுன்னு. மாமா, பாட்டி திட்டினாங்க மாமா, சீக்கிரம் வரணும்னு சொன்னேன். போலாமா? மாமா போலாம். போலாமே, கண்டிப்பா போகணும் தான். ஏன்னா மேலதானே அலங்காரம் பக்காவா பண்ணி வச்சிருக்காங்க, நம்ம அங்க போய் தானே ஆகணும். இப்பவே போலாமா? போலாம். போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை வாங்க வேண்டியது இருக்கு, அது வாங்கினதுக்கு அப்புறமா போகலாம். மாமா சொன்னா கேளுங்க, நம்ம வெளியில போலாம். யாராவது உள்ள வந்துட போறாங்க, வெளியில போவோம். ஏய், யார் உள்ள வந்தா என்ன? நான் புருஷன் தானே, தப்பு இல்லை. என்ன தப்பு இல்லை தானே? அது இல்லை மாமா, இப்போ நமக்கு அங்க டைம் ஆகுதுல்ல. ஆமா, நானும் டைம் ஆகுதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். எப்படா இவங்க ஃபங்க்ஷனை பண்ணுவாங்க, அடுத்த வேலையை பார்க்கலான்னு பார்த்தா பண்ற மாதிரி தெரியல. அதான் நான் உங்களை தேடி வந்துட்டேன். இப்போ வேண்டாம் வேண்டாம், நம்ம எது வந்தாலும் அப்புறம். இப்போ நேரம் ஆகுதுங்க. உங்ககிட்ட கேட்டாலும் கிடைக்காது, நானும் எடுத்துக்க வேண்டியதான். இல்லம்மா, அது சரி, தூரம் இங்கே தான் இருக்காரு. அதான் மொத்தமாக வெளியில் ஓடி வந்துருச்சு. என்னடா அவளுங்க மட்டும் வந்தாலுங்களே, என் மருமகள் ஆளக்காலமே பார்த்தேன். டே அர்ஜுன், நீ தான் வந்து எல்லாரையும் விரட்டி விட்டியோ? அம்மா, இன்னும் கொஞ்சம் நேரம் வந்துருக்கூடாதா? அடப்பாவி, அவசரப்படாதடா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ நினைச்சது நடக்கும்.
இப்ப முதல்ல வாங்க, அங்க ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு. மடி மருமகளே வாமா. சரிம்மா, வருவா, நீங்க போங்க, நான் கூட்டிட்டு வரேன். ஆமாண்டா, நீ நல்லா கூட்டிட்டு வருவியே, உன்னால நம்ப முடியாது. நான் என் மருமகளை கையோட கூட்டிட்டு போறேன். மடி மருமகளே வா போ. அம்மா ரொம்ப பண்ணாதீங்கம்மா, போங்கம்மா, வருவான். டேய் அர்ஜுன், இன்னும் நேரம் நிறைய இருக்கு, அதனால கொஞ்சம் அமைதியா இருப்பா. எனக்கு புரியுது என் பிள்ளையோட அவஸ்தை, எனக்கு புரியாமலாம் இல்லை. ஆனா இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கே. அம்மாடி மருமகளே வாமா. சரிங்க அத்தை. சரிங்களா? ஓய், அத்தை கூப்பிடுறாங்க, நான் போறேன் மாமா. அப்படி வாடி மருமகளே, என் மருமக யாரு, நீ என் பேச்சு தான் கேட்பான். சரிம்மா வாடி அம்மா போலாம். சரிங்க அத்தை. போகாதடி, ஒரு 5 minutes அப்புறமா போய். அத்தை திட்டுவாங்க. ஆமாம், நான் சமாளிக்கிறேன், நீ இரு. ஒரு 5 நிமிஷம் டி, எதுவுமே கிடைக்கலன்னா எப்படி? ப்ளீஸ் டி, வேண்டாம், எனக்கு வேணும். நேரமாகுது. மருமகளே வாடிமா. அவன் அப்படிதான் கெஞ்சிட்டு இருப்பான். அவன் கெஞ்சலாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல அடங்கிடும். வா வா. அடடே, வாடி என் பேத்தி. அம்மாடியும் என் கண்ணே பட்டுற போல இருக்கு. அம்பிட்டு அழகா இருக்கா என் பேத்தி. ஆமாத்த, ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் கையோட சுத்தி போட்டுறேன். ஆமாடி மருமகளே, முடியட்டும். ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சதும் நானே என் பேத்திக்கு பேரனுக்கும் ராளம் கரைச்சி ஊத்துறேன். சரி சரி, நேரம் ஆகுது. அம்மாடி பேத்தி இப்படி வா, இப்படி வந்து உட்காரு. ஏண்டி என் பேரண்டி எங்கடி? அவனையும் கூப்பிடு, நேரம் ஆகுதுல. ஒருத்தர் தனித்தனியா கூப்பிட்டு இருந்தா நேரம் போயிட்டு இருக்கு பாரு. சீக்கிரம் கூப்பிடு அவனையும். அதானே ஒண்ணு வந்துச்சு, மாப்பிள்ளை ஆளக்கணுமே. மாப்பிள்ளை சார் எங்கங்க? மாப்பிள்ளை சார் இதுக்கு தானே இவ்வளவு நேரம் அவசரப்பட்டு இருந்தாரு. ஆளக்கணுமே. இப்ப கூட நாங்க பார்த்தோமே. சார் எங்க போனாரு? எங்க மாமா சும்மாவா கரெக்ட்டா டைமுக்கு வந்து ஆஜராயிரு பாருங்க. அப்படி சொல்லு பூஜா, எங்க மாமா என்ன சும்மாவா? இப்ப கரெக்டா டைமுக்கு வந்துருவாரு பாருங்க. அடே பேராண்டி, நீங்க நின்னா எப்பறா? இப்படி வா, இப்படி வந்து என் பேத்தி பக்கத்துல நின்னுடா. வாடா பேராண்டி. சரிங்க பாட்டி. அடே பேத்தி, நீ என்ன அங்கே நின்னுட்டு இருக்க? சீக்கிரம் வாடி, வந்து என் பேர பக்கத்துல நில்லு. வாடி சிரிக்கி. சரிங்க பாட்டி. அடே தேவி, நீ என்ன தள்ளி நின்னுட்டு இருக்க? இங்க வாடி, நடக்குது உன் பொண்ணு ஃபங்க்ஷன். நம்ம தூரம் நின்னுட்டு இருக்க. நீ வா, உன் புருஷனையும் கூட்டிட்டு வா. வாங்க ரெண்டு பேரும். எப்படி அத்தை, அதான் எல்லாரும் வந்தாச்சுல அத்தை. என்ன அத்தை, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆமாமா, எல்லாரும் வந்தாச்சுல. இதுக்கப்புறம் எதுக்கு தள்ளி போடணும்? ஆரம்பிக்கலாம். டே பேராண்டி, அடியே பேத்தி, அது அப்படி உட்காருங்க ரெண்டு பேரும். மருமகளே, நீ போய் அந்த தாலிக்கு போகிற உருவெல்லாம் எடுத்துட்டு வா. போ, அதெல்லாம் எடுத்துட்டு வந்து இப்படி எடுத்து வந்து வை. சரிங்க அத்தை, இதை போறேன். மங்கை மனம் கொண்ட நாள் நல்ல நாள். ஏ கமலம், இன்னும் என்ன பாத்துட்டு இருக்க? போ, அங்க இருந்து அந்த தாலி செயினை எடுத்துட்டு வா. ஊர்வலம் கோக்க ஆரம்பிப்போம். போ, இதை எடுத்துட்டு வரேன்.